ப்ரோ கபடி லீக் சீசன் 12 சூப்பர் டூப்பரான 2 போட்டி. ஃபர்ஸ்ட் போட்டி ஆல்மோஸ்ட் டைல போயிட்டு தெலுங்கு டைட்டன்ஸ் தட்டி தூக்குனாங்க. முகமது ரெசா சடுலிச்சி அணிக்கு ஒரு டிராப் நடந்திருக்கு, கேப்டன்சில இருந்து எடுத்துட்டு இருக்காங்க வெளியே. அண்ட் அது மட்டும் இல்லாம இரண்டாவது போட்டி டையே ஆயிடுச்சு. யூ மும்பா வெஸ்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் செம்ம திரளான ஒரு மேட்ச். 2 மேட்சை பத்தின குயிக்கான ரிவ்யூ அண்ட் முகமது ரெசா சடுலிச்சி என்னோட கேப்டன்சி இஷ்யூ எல்லாமே இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிஷங்க. ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ். So friends, செப்டம்பர் 23 அன்னைக்கு 2 போட்டிகள் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போட்டி பிட்வீன் தெலுங்கு டைட்டன்ஸ் வெர்சஸ் குஜராத் ஜெயண்ட்ஸ். இந்த போட்டியை தெலுங்கு டைட்டன்ஸ் 30-29 வின் பண்ணாங்க. குஜராத் ஜெயண்ட்ஸ் சார்பா ஸ்டார்டிங் 7 பெர்ஃபார்மன்ஸ். ஆரியவர்தன் ஆவலே 4, நிதின் பன்வர் எந்த புள்ளிகளும் எடுக்கல, ரோஹித் நண்டால் 2, ராகேஷ் 1, விஸ்வந்த் வி 3, லக்கி சர்மா 2, சுமித் 1. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீதர் கடம் 2 அண்ட் முகமது ரெசா சடுலிச்சி அணி 6, அன்கித் தாஹியா 3. அதே மாதிரி தெலுங்கு டைட்டன்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா ஆஷிஷ் நர்வால் 2, அவிதுகான் எந்த புள்ளிகளும் எடுக்கல, அஜித் பால் எந்த புள்ளிகளும் எடுக்கல, விஜய் மாலிக் 7, பரத் 9, சுபம் செண்டே 4, அன்கித் 3. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் சேத்தன் சாகு 1. இந்த போட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது தெலுங்கு டைட்டன்ஸ் 12, இந்த பக்கம் குஜராத் ஜெயண்ட்ஸ் 10ங்கிற மாதிரி தான் முடிச்சிருந்தாங்க. இந்த டீம்ல நான் புதுசா பார்த்துருந்தேன். அதாவது குஜராத் ஜெயண்ட்ஸ் அவங்களோட ஸ்டார்டிங் 7 சேஞ்ச் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்டா கொண்டு வந்திருந்தாங்க. முகமது ரெசா சடுலிச்சி என்னை ஆட வைக்கல, அவருக்கு பதிலாக சுமித்ங்கிற ஒரு பிளேயர் ஆட வச்சிருந்தாங்க. எனக்கு இது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. கேப்டனா ராகேஷ் உங்கரேவை அப்பாயிண்ட் பண்ணாங்க. கேப்டனா அப்பாயிண்ட் பண்ணதுனாலே என்னவோ தலைவனோட பர்ஃபார்மன்ஸே கொடுக்க முடியல. இன்ஃபேக்ட் ரைடர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரியவர்தன் ஆவலே அண்ட் ராகேஷ் இந்த 2 பேரும் தான் மெயின் ரைடர்ஸா வச்சு ஆரம்பிச்சாங்க. அது இல்லாம விஸ்வந்த் வி அந்த நிதின் பன்வர்ங்கிற ஆல்ரவுண்டர்ஸ் இருந்தாங்க. பட் ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் யாருமே பெருசா சப்போர்ட் பண்ணலங்கிறதா உண்மை. ஆரியவர்தன் ஆவலே 4 புள்ளிகள், பட் பெருசா எடுபடல. கேப்டன் ராகேஷ் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான், பெரிய டிசப்பாயின்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். அது அப்படியே டிஃபென்ஸ் பக்கம் வந்தோம் அப்படின்னா அதுவுமே ஒரு மாதிரி அன்ஈவனா தான் இருந்துச்சு. அதான் டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு ஃப்ரம் குஜராத் ஜெயண்ட்ஸ். திரும்பவும் சொல்றேன், முகமது ரெசா டிஃபென்ஸ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த டீமால ஜெயிக்க முடியும். அது இன்ன வரைக்கும் நடக்கல. அதான் அவங்க கிட்ட இருக்கிற டிசப்பாயின்மெண்ட். தெலுங்கு டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா பரத்துராவோட 9 புள்ளிகளா இருக்கட்டும், விஜய் மாலிக் எடுத்த 7 இருக்கட்டும், சுபம் செண்டே டிஃபென்ஸ்ல 4 புள்ளி, அன்கித் இந்த பக்கம் லெஃப்ட் கார்னர்ல 3 புள்ளின்னு சொல்லிட்டு அவங்க ஓரளவுக்கு சூப்பரா பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த பக்கம் கவர்ஸ் 2 பேருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, அது டிசப்பாயின்மெண்ட் தான். பட் இருந்தாலும் மேக்ஸிமம் மற்ற எல்லா பிளேயர்ஸுமே பர்ஃபார்மன்ஸை பண்ணி அதிகபட்சம்லாம் கிடையாது, 1 புள்ளி டிஃபரன்ஸ்ல தெலுங்கு டைட்டன்ஸ் வின் பண்ணிட்டாங்க. ஆரம்பத்தில் இந்த டீம் ஜெயிக்கிற மாதிரி போச்சு, அதுக்கப்புறமா இந்த டீம் ஜெயிக்கிற மாதிரி மாறிச்சு. இது அப்படியே மாறி மாறி கடைசியில் தெலுங்கு டைட்டன்ஸ் 30-29 சொல்லிட்டு ஒரு திரில்லான கேமை ஜெயிச்சிருப்பாங்க. கண்டிப்பா சூப்பரான மேட்ச். குஜராத் ஜெயண்ட்ஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டியா இருந்துச்சு. எத்தனை பேர் இதை பார்த்து என்ஜாய் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. குஜராத் ஜெயண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சேஞ்சஸ் எல்லாம் நல்லா இருக்கு. பட் உங்களோட ஸ்டார்டிங் 7 இப்படி தான் நீங்க செட் பண்ண போறீங்களா அப்படிங்கிற கேள்விக்குரிய அவங்க கிட்ட இருக்க தான் செய்யுது. சேம் தெலுங்கு டைட்டன்ஸ்லயும் இப்போ வரைக்கும் யாரை பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்காங்க. பட் இப்போ அவங்க பிளேஸ் பண்ணிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்டார்டிங் 7 ரைடர்ஸா பரத், விஜய், ஆஷிஷ் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. குஜராத் ஜெயண்ட்ஸ் பக்கம் திரும்ப வந்தோம் அப்படின்னா குஜராத் ஜெயண்ட்ஸ் முகமது ரெசா சடுலிச்சி அவரை டிராப் பண்ணியிருந்தாங்க. டிராப்னா டீம்ல இருந்தே டிராப் கிடையாது. ஸ்டார்டிங் 7ல முக்கியமா கேப்டன்சி பொறுப்புல இருந்து டிராப் பண்ணி அவரை சப்ஸ்டிட்யூட்ல வச்சிருந்தாங்க. கேப்டனா ராகேஷ் உங்கரேவை ஆட வச்சிருந்தாங்க. கேப்டன்சி பிரஷர் இல்லாம இருக்கிற முகமது ரெசா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாருங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா திங்க் பண்ணி இந்த முறை முகமது ரெசா சடுலிச்சி அவரை அஸ் எ டிஃபெண்டரா ஆட விடாம பியூர் ரைடரா ஆட வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அதிகமான ரைட் புள்ளிகளை எடுத்த குஜராத் ஜெயண்ட்ஸ் பிளேயர் யாருன்னா அது முகமது ரெசா சடுலிச்சி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு. டிஃபென்ஸுக்கு அவர் வரல, டிஃபென்ஸ் சரியா வரல இந்த சீசன் அவருக்கு. அதனால அவர் ரைடரா மாத்தி விட்டாங்க, கான்பிடன்ஸை கெயின் பண்ண வைக்கிறாங்க. அப்படி ஒரு வழியா அவருக்கு ரைடரா கான்பிடன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் டிஃபெண்டரா மாறும்போது அது வேற மாதிரி வெடிக்கும். அதுதான் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆக வாய்ப்பு அதிகமா இருக்கு. வெயிட் பண்ணி பாருங்க. சோ முகமது ரெசா சடுலிச்சி ஒரு டிராப். எஸ், அவரோட ஃபார்ம் பியூர் ஃபார்மா இருக்கு. கண்டிப்பா மோசமான ஃபார்ம் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அதுல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த டிராப் அப்படிங்கிறது. பட் கூடிய சீக்கிரம் அவரை கேப்டனா திரும்ப அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. பட் இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்கு. குஜராத் ஜெயண்ட்ஸ் கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். அண்ட் விஸ்வந்த் வி மாதிரியான பிளேயர்ஸ்க்குலாம் வாய்ப்பு கொடுக்கறது பார்க்க நல்லா இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஹரிஷ் காமாட்சி மாதிரியான பிளேயர்ஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாய்ப்பு கொடுத்தாலும் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இன்னைக்கு தலைவன் சப்ஸ்டியூட்ல கூட இல்ல, அதான் டிசப்பாயின்மெண்ட். சரி, ஓகே, கண்டிப்பா அவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நான் நம்புவோம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.
அண்ட் இரண்டாவது போட்டிக்குள்ளே போவோமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் இந்த மேட்ச். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் தான் ஆதிக்கம் பண்ணாங்க. எந்த அளவுக்குன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டாக சொல்லிடுறேன். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் யூ மும்பா போட்டி 38-38 டை ஆகுது. 6-4 சொல்லிட்டு அந்த பக்கம் டை பிரேக்கரில் போயிட்டு ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் இந்த போட்டியை ஜெயிச்சாங்க. ஸ்டார்டிங் 7 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் சார்பாக 14 புள்ளிகள் நிதின் தன்கர், ஆஷிஷ் குமார் 3. இன்னைக்கு ஹீரோ வந்து ஆஷிஷ் தான். அது இல்லாமல் ரேசா மிர்பகரி 4 புள்ளிகள், அலி சமாதி 1, ஆரியன் குமார் 2, தீபன் சுகாட்ரி எந்த புள்ளிகளும் எடுக்கல, நிதின் ராவல் எந்த புள்ளிகளும் எடுக்கல. அப்படியே யூ மும்பா பக்கம் வந்தோம் அப்படின்னா சந்தீப் 14 புள்ளிகள், சுனில் குமார் 1, பர்வேஷ் மெயின்ஸ்வால் 2, அமி முகமது ஜஃபாதனேஸ் 2, அனில் 2, ரிங்கு 2 அண்ட் லோகேஷ் கோஷ்லியா 4. சப்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் சதீஷ் கண்ணன் 1 அண்ட் ரோஹித் ராகவ் 1. இந்த போட்டியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது ஆல்மோஸ்ட் டை தான். யூ மும்பா 17, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் 16. பட் இருந்தாலும் இந்த போட்டி ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஒரு 5-10 நிமிஷம் வந்து அது ஜெய்ப்பூர் பக்கம் தான் இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா யூ மும்பாவை ஒரு பாயிண்ட்டு கூட எடுக்க விடாமல் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அவங்கள ஆல் அவுட் பண்ணி 9 பாயிண்ட் எடுத்தாங்க. அந்த 9 பாயிண்ட் இவங்களுக்கு வரும்போது தான் சதீஷ் கண்ணன் போட்ட போனஸ் மூலயமா ஒரு பாயிண்ட்டு யூ மும்பா கிடைச்சிது. 9-1 அப்படின்னு சொல்லி யூ மும்பா வந்து செம்ம லேகில் இருந்தாங்க. அதுக்கப்புறமா அடிச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் 10 நிமிஷத்தில் யூ மும்பா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பண்ணாங்க. ஈக்குவல் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு புள்ளி எக்ஸ்ட்ராவே எடுத்தாங்க ஜெய்ப்பூரை விட. செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் அதுவும் யூ மும்பா பக்கம் தான் இருந்துச்சு. செம்ம டாமினன்ஸ் யூ மும்பா கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ். அப்படியே செகண்ட் ஹாஃபோட கடைசி 10 நிமிஷம் ஜெய்ப்பூரோட ஆதிக்கம் நடந்துச்சு. கடைசியில் ஆல் அவுட்டும் பண்ணாங்க யூ மும்பாவை. முக்கியமாக சந்தீப் அவர் வந்து ஜஸ்ட் பல்க் லைனை மட்டும் கிராஸ் பண்ணிட்டு யூ மும்பா பக்கம் போயிருந்தாருன்னா யூ மும்பா வின் பண்ணியிருப்பாங்க 38-37 சொல்லிட்டு. ஆனால் தலைமை பல்க்லைனை கிராஸ் பண்ண முடியலை. அந்த இடத்துல ரைட் கவரில் நின்றுட்டு இருந்த ஆஷிஷ் குமார் ஒரு செம்மையான டேக்கில் பண்ணி அவர் பிடிச்சி போட்டு ஒரு பாயிண்ட் வாங்கி கொடுத்துருப்பாரு ஜெய்ப்பூருக்கு. அதனால் 38-38 சொல்லிட்டு போட்டி டை வேற ஆகுது. சரி, டையில் போய் டை பிரேக்கர் ஆடுறாங்க. டை பிரேக்கரில் வந்து ஃபர்ஸ்ட் ரைட் போன ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸோட ரைடர் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. யூ மும்பா சார்பாக அனில் போகிறாரு. அனில் ரைடு போனதுக்கு அப்புறமா அது வரைக்கும் இந்த மேட்ச்ல பாயிண்டே எடுக்காத ஜெய்ப்பூரோட தீபன் சுகாட்ரி ரைட் கார்னரு அவரை பிடிச்சி போடுறாரு. அங்கே ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்குது டை பிரேக்கரில். அங்கேயே முடிவாயிருச்சு, போட்டி ஜெய்ப்பூர் பக்கமாக சாஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கப்புறமா பாயிண்ட்டை தியாகம் பண்ணிப்பாங்க, அது அப்படியே மேட்ச் முடிஞ்சிடும். ரிவ்யூ எல்லாம் போச்சு. பட் இருந்தாலும் ஆல்ரெடி மேட்ச் அப்படிங்கிறது ஜெய்ப்பூர் பக்கமாக போயிருச்சு. அதான் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஜெய்ப்பூரில் வந்து நிதின் தன்கரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பர், டவுட்டே வேணாம். ரேசா மிர்பகரியோட சப்போர்ட் நல்லா இருந்துச்சு. ஆஷிஷ் குமாரோட குரூஷியலான டேக்கல், தீபன் சுகாட்ரி டேக்கல் இன் டை பிரேக்கர், இது எல்லாமே மேட்சோட வின்னிங் பாயிண்ட், டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. யூ மும்பா பக்கம் சந்தீப் திடீர்னு வந்து ரோஷன் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு, அது பார்க்க நல்லா இருந்துச்சு. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ரிங்கு 2, லோகேஷ் கோஷ்லியா இன்னைக்கு செம்ம டேக்கிள்ஸ் பண்ணாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஃபெண்டர் ரீசெண்டாக எனக்கு. அவர் வந்து லெஃப்ட் கார்னர் நல்லா பண்ணியிருந்தாரு. சுனில் கொஞ்சம் ஆவரேஜ் தான். பட் ரைடர்ஸ் பெருசாக சப்போர்ட் பண்ணல சந்தீப்புக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முக்கியமாக அமீர் முகமது ஜஃபாதனேஸா இருக்கட்டும், அனிலா இருக்கட்டும், பெரிய சப்போர்ட் வந்து சந்தீப்புக்கு கொடுக்கல. அந்த சின்ன மிஸ்டேக் சந்தீப் அது வரைக்கும் நல்லா ஆடிட்டு அந்த கடைசி ரைடில் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கு, அந்த கூடவே அனில் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்கு இந்த மேட்சை வந்து அப்படியே ஜெய்ப்பூர் பக்கமாக சாட்சி விட்டுருச்சு. மற்றபடி 2 டீமுமே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த போட்டி நடக்கிறப்போ நீங்க எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, நீங்க சப்போர்ட் பண்ண டீம் வின் பண்ணுச்சா இல்லையா, மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பை பை கைஸ், தேங்க்யூ.